நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க? நீ இன்னும் தூங்கலையா? என்கிட்ட பேசாதன்னு அப்பவே நான் சொல்லிட்டேன். You have no right to talk to me. அப்போ ஃபுல் நைட் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்க போறியா? அன்னைக்கு என்கிட்ட நீ என்ன சொன்ன? நான் கிடையாது, நீயும் நீ கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சொன்னியே, அது ஞாபகம் இருக்குல்ல இஷான்? ஆனா நீ இன்னைக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிற. ஒரு ஆம்பளையா நீ எனக்கு துணையா நின்னு இருக்கணும். சோனா, நான் எப்பவுமே உன் சைடு தான். சைடுல தானே அப்ப நின்னுட்டு இருந்த. தீபக்காக கேக் வாங்கிட்டு வந்தேன், அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு. வேற என்ன தப்பு நான் பண்ண? ஒண்ணும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும், உன் மேல எந்த தப்பும் இல்ல. மறுபடியும் சொல்லு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. சத்தமா சொல்லு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. இதே மாதிரி ஏன் நீ கீழே சொல்லல? ஆனா நீ வாயை மூடிட்டுல நின்ன. உன் கூட சேர்ந்து உன் மொத்த குடும்பமும் அமைதியா தான் இருந்துச்சு. ராதா அத்தை தீபக் கிட்ட நடந்துக்கிறது சரியா இருக்கா? பாவம், அவனால அவனோட பர்த்டேவை வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. ஒரு அம்மாவா இருந்துட்டு ராதா அத்தை எப்படி அவங்க பையன்கிட்ட அப்படி நடந்துக்கலாம்? எனக்கு நிஜமாவே சந்தேகமா இருக்கு. தீபக் ராதாதியோட பையன் தானா? சோனா, இப்ப இத பத்தி பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எக்ஸாக்ட்லி, ஒரு பிரயோஜனமா இல்ல. உனக்கு எந்த கவலையும் இல்ல. இங்க அவமானப்பட்டது நான் தானே. அப்புறம் தீபக் பாவம், நடந்ததுக்கெல்லாம் அவன் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் காரணம் நினைச்சிட்டு இருப்பான். மொத்தத்துல சஃபர் பண்ணது நாங்க 2 பேரும் தானே. நானும் தீபக்கும் மட்டும்தான். விடு, உனக்கு அதை பத்தி என்ன கவலை? பிரயோஜனம் இல்ல. உனக்கு என்ன தெரியும்? அம்மா இல்லாதவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? दीपक, दीपक,
கஷ்டப்படுத்திட்டேன்ல. அதுக்கான காரணம் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க படுற வேதனையும் அவஸ்தையும் என் கண்ணால நான் பார்த்துட்டேன். அதுக்கு காரணம் நான் தான்றதும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேமா? என் முகத்தை கூட நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மகனை வந்து பிறந்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே என் முகத்தை உங்களுக்கு என்னைக்கும் காட்ட மாட்டேன். சுகானாணிய நீங்க எதுவும் சொல்லாதீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன சந்தோஷப்படுத்தணும்னு தான் அப்படி பண்ணாங்க. நான் போறேம்மா. இனி நான் வரவே மாட்டேன். நான் ரொம்ப தூரத்துக்கு போயிடுறேம்மா. இனிமே என் நிழல் கூட உங்க மேல படாது. ப்ளீஸ் நீங்க சந்தோஷமா இருங்கம்மா. உங்க மனசு மாறி என்னைக்காவது என்னை ஏத்துப்பீங்க. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்தது எதுவுமே சரியில்லை. ராதா எத்தனை நாள் தான் மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பா? இப்ப தீபக் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அவன் மனசுலயும் 1008 கேள்விகள் வராதா? தீபக் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ராணு. ஆனா அண்ணி, தீபக்கை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஓரளவுக்கு அவனை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் புத்திசாலி பையனா தான் எனக்கு தெரியறான். அவன் எப்பவும் பாசிட்டிவா யோசிக்கிறவன். ஆ, தீபக்கை விட எனக்கு ராதாவை நினைச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு. அவளுக்கு நாம தான் புரிய வைக்கணும். ராதாவுக்கு என்னன்னு புரிய வைக்க முடியும் ஆலோக்? தப்பு ராதா மேலயும் இல்ல, தீபக் மேலயும் இல்ல. எல்லாம் அவங்க தலை விதி. எப்படி விளையாடுது பாத்தீங்களா? ஆமா அண்ணி, இது துரதிர்ஷ்டம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இருங்க நான் பாக்குறேன். ஹலோ, சித்தப்பா சொல்லுங்க. என்ன? சித்தப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, என்னாச்சு? இவ்வளவு காலையில உங்க சித்தப்பா ஃபோன் பண்ணிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நடந்ததை கேள்விப்பட்டேன். வருத்தமா இருக்குங்கிறாரு. என்னது? என்ன அவரு எதை பத்தி பேசுறாரு? அது மட்டும் இல்ல, என்னால அங்க வர முடியாது, என் கால்ல அடிபட்டிருக்குன்னு சித்தப்பா சொல்றாரு. தைரியத்தை இழக்காதீங்கன்னு சொல்றாரு. விதியை யாராலையும் மாத்த முடியாது, மனசை தேத்திக்கங்கம்மான்னு சொல்றாரு. என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்காரு? உங்க சித்தப்பாவுக்கு அடி கால்ல பட்டிருக்கா இல்ல தலையில பட்டிருக்கா? ஆலோக், என்ன நீ உளறிக்கிட்டு இருக்காரு? ஆ, எனக்கு என்னவோ அவரு ராதாவை பத்தியும் சுஹானாவை பத்தியும் பேசுறாருன்னு தோணுது. ஆ, ஆனா நேத்து ராத்திரி நம்ம வீட்ல நடந்த விஷயம் காலையில அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீயே யோசிச்சு இந்த விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. தயவு செஞ்சு அனாவசியமா யோசிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா போய் சூடா டீ கொண்டு வா. நீங்க இருக்கீங்களே, தள்ளுங்க. ஹலோ ஹலோ பெரியப்பா. நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன் குரல்ல இருக்கிற தைரியத்தை கேட்கறச்சே கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. விதியை யாரால மாத்த முடியுமா? நீங்கள்லாம் தான் தைரியமா இருந்து வாழ்க்கையில முன்னேறணுமா. பெரியப்பா ஃபோன் பண்ணிருக்காரு. நீங்கள்லாம் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்கன்னு எனக்கும் தெரியுமா. ஆனா இப்ப பெரியப்பா என்ன சொல்றீங்க? எனக்கு புரியுதுமா. நீ இப்ப பேசுற நிலைமையில இல்லைன்னு தெரியுதுமா. ஆனா நீ தைரியமா இருமா. இன்ஃபேக்ட் நான் அவரை நினைச்சு சந்தோஷப்படுறேன். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சப்பறம் தானேமா போயிருக்காரு. என்ன? என்னாச்சு அண்ணி? திடீர்னு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அது இப்போ பெரியப்பா ஃபோன் பண்ணாருல, அவரு ஏதோ வித்தியாசமா பேசுறாரு. நம்ம வீட்ல யாரோ இறந்து போயிட்டா மாதிரி அவரு. சிச்சி,
விடிஞ்சு விடியாதுமா என்ன இப்படியெல்லாம் ஃபோன் வருது? உங்களுக்கும் அதே மாதிரி ஃபோன் தானா? ஆ, சொல்ல மறந்துட்டேன். காலையில நிஷாவோட அப்பா ஃபோன் பண்ணாரு. அவரும் இப்படிதான் பேசினாருங்க. அவர் என்கிட்ட நான் ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும்னு சொன்னாருங்க. என்ன முடிஞ்சு போயிருக்கோம்? அடடே, நான் சொல்ல மறந்துட்டேன். நீ ரஜினி ஏதோ காலையில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்ததா சொன்னா. அவங்க பேச்சே வராமல் அழுதாங்களாம். அழுதுகிட்டே பேசுனதுனால எதுவும் புரியலையா, திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சான். என்ன சொல்ல வந்தாங்கன்னே தெரியல. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இப்படியெல்லாம் ஃபோன் வருது? டாட், இங்க எல்லாம் பார்க்க நார்மலா தான் இருக்கிற மாதிரி இருக்கே. ஐயா, ஆ? அந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அது காலையில சின்ன அண்ணி எழுந்தோன்னே படிக்க கேட்பாங்க. சரி சரி, எடுத்துட்டு போ. அக்கா, சம்மந்தி வந்திருக்காரு. சஞ்சனாவும் வந்திருக்கா. ஒருவேளை சுஹானா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளா? ராதா, தீபக் ஓட்டி விடு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நிச்சயமா அவ தான் ஃபோன் பண்ணிருப்பா. வேண்டான்னு அவகிட்ட படிச்சு சொன்னேன். அவர்கிட்ட இப்ப என்னங்க சொல்றது? நான் எப்படி அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசுவேனே தெரியல. வராரு. வணக்கம். வணக்கம். நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நான் நினைச்சேன். வீட்டுல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இன்னைக்கே, இப்பவே. இல்ல, அது வந்து முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. சம்மந்தி, முதல்ல எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களுக்கு சொல்லலாம் தான் இருந்தோம். ஆனா ராத்திரி நேரத்துல உங்களை எப்படி தொந்தரவு பண்றதுன்னு தான். என்ன இப்படி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு நேரம் காலம் பார்க்க கூடாது. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சம்பந்தி, அது வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் நடக்கல. சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை பத்தி சுஹானா உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மந்தி, அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லா குடும்பங்கள்லயும் நடக்கிறது தானே. நீங்க தயவு செஞ்சு சுஹானாவை கூட்டிட்டு போயிடாதீங்க. எவ்வளவோ சொல்லியும் சுஹானா இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சுஹானாவை கூட்டிட்டு போயிடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல கைய வச்சுட்டாங்க. She slapped me. சுஹானா பர்ச் ஃபயர். எல்லாருக்கும் முன்னாடி உன் வைஃப் ஒருத்தவங்க கை நீட்டி அரைஞ்சிருக்காங்க. நீ வாய் மூடிட்டு பேசாம நிக்கிற. ஒரு ஆம்பளையா நீ எனக்கு துணையா நின்னு இருக்கணும். எவ்வளோ சொல்லியும் சுஹானா இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
சுஹானாவை கூட்டிட்டு போயிடாதீங்க. என்னென்னமோ சொல்றீங்க. நான் எதுக்காக சுஹானாவை என் கூட கூட்டிட்டு போறேன்? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நேரத்துல சுஹானா இங்கே தானே இருந்தாகணும். உங்க கூட சேர்ந்து உங்க துக்கத்தை பகிர்ந்துக்கணும். உங்களுக்கு சுஹானா ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையா? அவளுக்கு அவ்வளோ புத்தி இருக்கா என்ன? நான் நியூஸ் பேப்பரை பார்த்து தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நியூஸ் பேப்பரா? ராணு, முதல்ல நான் மாமாவோட போட்டோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டேன். கீழே நியூஸை படிச்சதும் அப்பாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கா? இதுல எனக்கு வருத்தம் என்னன்னா, நியூஸ் பேப்பர்லாம் செய்தி வந்துருச்சு, ஆனா எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இதுல அப்பா எங்க நடுவுல வந்தாரு? அவர் இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? சம்பந்தி, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க? இந்த நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆயிருக்கேன் அந்த விஷயத்தை பத்தி தான். அண்ணி, என்ன மாமா இறந்திருக்காருன்னு செய்தி வந்திருக்கு? என்னது? எப்படி? என்னாச்சு? யாரு இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு? ஏம்மா சஞ்சனா, எப்படிமா இருக்க? என்னையா அப்படி பாக்குற? நான் என்ன பேயா? அடடே அடடே, வாங்க வாங்க சம்பந்தி, சஞ்சனாவும் வந்திருக்காளா? அது வந்து இவங்களை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். நாங்க உங்களை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டோம். என்ன சொல்றீங்க? அது தாத்தா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? உயிரோட தான் இருக்கீங்களான்னா எனக்கு என்னாச்சு? ஏம்மா, உயிரோட இருந்தா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணுமா என்ன? இல்ல மாமா, நீங்க இன்னும் 1000 வருஷம் வாழணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆனா பேப்பர்ல செய்தியை பார்த்ததும் நாங்க ஓடி வந்துட்டோம். என்ன செய்தி? அது அப்பா, நியூஸ் பேப்பர்ல தவறுதலா உங்க போட்டோ தவறுதலா வந்துருச்சு. அதுதான் பார்த்துட்டு அவர் ஓடி வந்திருக்காரு. என் போட்டோ வந்திருக்கா? என்னதே ஒரு போட்டோ வந்திருக்கா? அப்படி என்ன இவர் பெருசா சாதனை பண்ணிட்டாரு? ஒரு கொசுவை கூட அடிக்க மாட்டாரு. என்ன பேச்சு பேசுற காயத்ரி? நான் தான் விட்ட சொன்னேன்ல, ஒரு நாள் கண்டிப்பா இங்க போட்டோ பேப்பர்ல வரும்னு. இவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. ஏன் அதோ போட்டோ வந்திருக்குல்ல, அப்புறம் பாரு நீயே பாரு. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு போட்டோ வந்திருக்கு. அதனால